அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். எல்லோருமே தேங்காய் சட்னியாக அரைப்போம். நான் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் அரை மூடி, வேர்க்கடலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, வெங்காயம் ஒரு 5, முந்திரி சோள 5, முந்திரியை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து சட்னி அரைச்சா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் தேங்காவை சேர்த்துடலாம், கடலையை சேர்த்துடலாம், பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் 2, கருவேப்பிலை போட்டு நான் மூடி போட்டுடுறேன். சட்னியை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சட்னி கொதிக்கக்கூடாது. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுடலாம். தோசைக்கு சட்னி கெட்டியாக தான் இருக்கணும். நீங்கள் இட்லிக்கு சட்னி தொட்டுக்கிறதா இருந்தால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதேமாதிரி முந்திரி சேர்த்து சட்னி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.